இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர். இயேசு கிறிஸ்துவே வழி. ஒருவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் மரணத்திற்கு பிற்பாடு சொர்க்க நரகம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சொர்க்கத்திற்கு போறதற்கு இயேசுவே வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவரை இருதயத்தில் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், சோதனைகளை தாண்ட முடியும். இன்னைக்கு பலவிதமான போதை பழக்கத்திற்கு அநேக வாலிபர்கள், குடும்ப தலைவர்கள் சிக்கி சின்னாபானமாய் வாழ்க்கையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கணவன் குடிப்பழக்கத்தினால் அந்த குடும்பம் நிம்மதி இல்லாமல் சரியா வாழ முடியாம எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, என் வாழ்க்கையில நான் 12 வருஷமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் என் வாழ்க்கையில இயேசுவை விசுவாசிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை தந்தார். நான் மஞ்சகாமல வந்து மரணப்படுக்கையில இருந்தேங்க. இயேசுவை விசுவாசிக்கும் போது எனக்கு அவர் நல்ல வாழ்க்கையை தந்தாரு. என் வாழ்க்கை இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன். என்னைக்கோ நான் செத்துருப்பேன். ஆனா என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து தந்தார். இந்த உலகத்துல அவர் வந்ததே இந்த மனித குலம் வந்து பாவத்தில் அழிச்சிடக்கூடாது. பாவத்திலும் சாபம், பாவம் செய்வது என்னங்க, வாழ்க்கையில சாபம் தான் வருகிறது. இன்னைக்குள்ள உலகத்தை ஒரு நிமிஷம் சுத்தி பாருங்களேன். மீடியாக்காரங்க, சினிமா எல்லாமே உனக்கு நமக்கு ஒரு பாவத்தை கற்று தந்து கொண்டிருக்கிறது. பாவத்தை சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பரலோகத்திற்கு நாம் செல்ல முடியாது. இயேசுவின் ரத்தம் நம்ம அந்த பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வருங்க. நமக்காக அவர் வந்து உலகத்துல பலியானார். நம்ம பாவங்களுக்கு ஒரு பலி தேவை இருக்கு. அந்த பலியாய் சிலுவையிலே அவர் மரித்து அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாங்கி தந்திருக்கிறாங்க. இங்க இருதயத்தில் அவரை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கை இன்பமாக மாறும், ருசி உள்ளதாக மாறுங்க. இங்க நாங்க வாலிபர்களா வந்து நிக்கிறோம். ஏன் தெரியுமா? இயேசுவால எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிங்க. இயேசு கிறிஸ்துவால எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு. அதை நாங்க இங்க வந்து சொல்லாம நாங்க மட்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது ஒரு சுயநலமான வாழ்க்கையா போயிருங்க. அதான் பாருங்க, வாலிபர்களா நாங்க வந்து நிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார். வாழும் சாட்சியாக நாங்கள் இங்க நிற்கிறோம். எங்க வாலிப வாழ்க்கையில நாங்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். என்னைக்கு சாபம் அப்படின்னு தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்க குடி பழக்கத்தினால, கஞ்சா பழக்கத்தினால, இன்னும் சிகரெட் பழக்கத்தினால, எத்தனையோ கேவலமான பழக்கங்கள்னால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களை அதெல்லாம் மாற்றி நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி ஒருவர் எங்களுக்காக வந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த இடத்துல உங்களையும் தேடி வந்திருக்கிறார். நீங்க இருதயத்துல விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவ்வளவு அற்புதம் செய்தார். அவர் போன இடமெல்லாம் நன்மையை தவிர எதுவுமே நடக்கல. தீமை நடக்கவே, சாபம் மாறிச்சு, மரண கட்டுகள் மாறிச்சு. மறித்தவன் உயிரோடு எழுந்தினான், நடக்க முடியாதவன் எழுப்பி நடந்தான். பிரச்சனைகளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்துக்கு நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, இருதயத்துல விசுவாசிச்சா போதும். நாங்க அதனால பண்ணோம், நாங்க வேற எதையுமே பண்ணல. இருதயத்துல அவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்தோம், அவரை நம்பணும். எங்க வாழ்க்கை மாறிச்சுங்க. நாங்க பொய்யா அங்க வந்து நின்று எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. எங்க வாழ்க்கையை மாற்றின இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ளவர்.